ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேஷ ராசிக்கான வீடியோ. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கிறது உண்மையான ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த பங்குனி மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இவர் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர இருக்கிறார். அதாவது இந்த பங்குனி மாதங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த டேட்டு எந்த தேதியிலேருந்து எந்த தேதி காலகட்டம் வரலாம் ஆங்கில தேதிக்கு சொன்னால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரரும் கேட்குறாங்க இல்லைங்களா. அதனால் சொல்ல விரும்புகிறேன். இந்த பங்குனி மாத கிரகநிலையானது வருகின்ற 2024 மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 2024 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இந்த இடைப்பட்ட ஒரு மாத காலகட்டங்கள், அதாவது மார்ச் 14லிருந்து ஏப்ரல் 13 தேதி காலகட்டத்துக்குள்ளார நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அதில் முக்கியமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு உங்களோட ராசிநாதன் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்கதுமே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாதுங்க. அப்போ ராசிக்கு 11ஆம் இடத்துல தன் ராசிநாதன் உட்காந்துருக்குது யோகம் தானா அப்படின்னாக்கா கண்டிப்பாக யோகம் தான் சொல்லணும். ஆனால் அந்த இடத்துல அந்த வீட்டு அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் உட்காந்துருக்காரு. எப்பொழுதுமே சனி செவ்வாய் சேர்க்கையானது அந்தளவுக்கு விசேஷமான அமைப்புகள் கிடையாது அப்படின்றது ஒரு விதிங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்தில் இருக்காரு. மிகப்பெரிய லெவலில் கஷ்டங்கள் இல்லைனாலும் ஒரு சில தடை தாமதங்கள், ஒரு தடைக்கு பின்னரே வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாத காலகட்டத்தில் ஏற்படும் என்று விதிப்பேனுங்க. இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏதோ ஒரு சில விஷயங்கள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள் வருதுன்னா நீங்கள் விட்டு விலகி வர்றது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். இது இந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு மட்டும்தாங்க. இந்த ஒரு மாத காலம் முடிஞ்சுது அப்படின்னாக்கா அவங்களுக்கு உங்கள் ராசிநாதனும் ராசிக்கு 11ஆம் அதிபதியும் சுபத்துவம் பெற்றுட்டார் அப்படின்னாக்கா இது யோகமான பலன்களை வாரி வழங்குன்ற விதிங்க. அப்போ இந்த ஒரு மாத காலகட்டத்தில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எனக்கு தெரிஞ்சளவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டி வாகனத்தில் செல்றதோ இரவு நேர பயணங்களில் செல்றதோ கண்டிப்பாக கூடாது அப்படின்றத மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. இந்த மாத காலகட்டத்தில் செய்யக்கூடிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தாலும் வண்டி வாகனங்கள் இயக்குவதாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த காற்று தத்துவத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மலை பிரதேசத்தில் வாழக்கூடிய நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா நெருப்பினால் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மேச ராசின்னு சொல்லக்கூடிய கிரகமானது நெருப்பு தத்துவம் அல்லவா. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் வண்டி வாகனங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பினால் பயங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இரவு நேர பயணங்களில் விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க. ஆனால் அதே வேளையில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் எப்போதுமே அந்த காரகம் சார்ந்த இடங்களுக்கு அந்த காரகத்துவத்தை எந்த விதத்தையும் கெடுத்துறாதுன்ற விதிங்க. ஆனால் அந்த கிரக சேர்க்கைக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கின்ற விதிங்க. அப்போ சனியும் செவ்வாயும் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் 11ஆம் இடத்துக்கு இருக்கும் காலகட்டத்தில் கொஞ்சம் மன நிம்மதி குறைந்து போகலாம். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம். கடன்கள் கொஞ்சம் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகலாம். எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகன தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்ற விதிங்க. ஆனால் அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கின்ற விதிங்க. உண்மையாலுமே சொல்ல வரங்க, இந்த 2024ஆம் ஆண்டு என்னைக்கு தொடங்குனது அந்த நேர காலகட்டத்திலே வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வளம் பெறத்துக்கான ஒரு நல்ல காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த ஒரு 2.5 வருட காலகட்டங்களானது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேசராசி என்பவர்களாம் பெரிய லெவலில் பணத்தட்டுப்பாடு, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சுமைகள், தொழில் ரீதியான பிரச்சனைகள், வரவுக்கு மீறிய செலவுகள், கடன்கள்னால ரொம்ப அவஸ்தைப்படக்கூடிய நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. ஆனால் பட்டமரம் தொழில் மாதிரி இந்த ஜனவரி மாதத்துல தான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள், உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம், வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவானதுன்ற விதிங்க. ஆனால் இந்த மாத காலகட்டத்தில் இந்த பங்குனி மாதத்தில் கிரக நிலைகளின் விளைவுகள் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்றனால இந்த மாத காலகட்டமானது கொஞ்சம் ஒரு சில தடை தாமதங்கள் இருக்கிறத கண்குளர பார்க்க முடியுது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் அப்படின்ற விதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது சனியுடன் சம்மந்தப்படுறதுனால முக்கியமாக இந்த மேசராசி என்பவர்கள் அந்த நிலக்கரி சுரங்கங்களில் வேலை செய்கிறவங்க, பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், அல்லது பார்த்தீங்கன்னா பெட்ரோலிய கிணறுல வேலை செய்யக்கூடிய நபர்கள், இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய நபர்கள்லாம் தொழிலில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் கவனக்குறைவுகளாக இருந்தால் அதுவும் பாதிப்புகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கின்ற விதிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா
உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பூர்வ புண்ணியாதிபதி புத்திரஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி தனக்கு 12ஆம் இடத்தில் மறைந்து ராகுவுடன் சம்மந்தப்படுறதுனால இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட தந்தைக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான தொந்தரவுகளும் மன ரீதியான குழப்பங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லணும். ஏன்னா 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராகுவுடன் சம்மந்தப்படுறாருங்க. அப்போ சூரியன் ராகு இணைவு ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தன் தந்தைக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், கொஞ்சம் கண்டத்துக்கு நேரான ஆபத்துகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லணும். அதே போல் 3ஆம் அதிபதியும் தனக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் ராகுவுடன் சம்மந்தப்படுறாருங்க. இந்த மாத காலகட்டத்தில் கொஞ்சம் கடன்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம். கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுறதுல ஒரு தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றவிதிங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலும் தடைக்கு பின்னரே வெற்றி அப்படின்றவிதிங்க. உண்மையாலும் இந்த 2024 ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரகங்கள் எல்லாமே பயிற்சி அடைஞ்சிருங்க. அதுக்கு பிறகு உங்களோட ராசிநாதன் சுபத்துவம் பெறுவார். உண்மையாலுமே இந்த 2024ஆம் ஆண்டில் மேசராசி என்பவர்களுக்கு ஒரு விசேஷமான காலகட்டமாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். வளம்பு வழக்குகளில் கவனமாக இருக்கணுன்றதுங்க. எந்த விஷயத்துக்கும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது விசேஷம் கொடுக்கும். ஆனால் எங்கே போயிருந்தாலும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கனால ராசிக்கு 9ஆம் அதிபதி லக்னம் உங்கள் ராசியை நோக்கி வந்திருக்கனால 5, 9ஆம் இடத்தோன் அசுபன் சுபனியவனாயினும் மிஞ்சும் சுபபலன் செய்வான் அப்படின்றவிதிங்க. அப்போ 5க்குரிய தசைகளோ 9க்குரிய புத்திகளோ அல்லது 9ஆம் அதிபதியை தன் ராசியை நோக்கி வரக்கூடிய காலகட்டத்தில் தான் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு மனைவாசல் வாங்குவதற்கும் வீடு மனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்றவிதிங்க. அதனால் இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்ச அளவு கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சிகள் உண்டு. பொருளாதார அபிவிருத்திகளும் இருக்கிறத பார்க்க முடியுது. பண வருவாய்களுக்கு தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் மன உளைச்சல்கள் மட்டும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே வேளையில் இந்த மாத காலங்களில் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடிய வரும். குழந்தை பேர் சம்பந்தமான முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தருன்றீங்க. 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டுருவீங்க. அப்போ குறிப்பாக சொல்லணும்னாக்கா இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது ஒரு தடைக்கு பின்னரே ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும். ஆனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் தடைகள் கிடையாது. வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள், தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், சுபகாரியங்களுக்கு தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் தந்தைக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகன தடைகள் ஏற்படும் போல இருக்குங்க. வண்டி வாகனத்தினால பெரிய லெவலில் பாதிப்பு கிடையாது. நீங்கள் எல்லாமே கடந்த 2 வருஷ காலத்திலே அனுபவிச்சு முடிச்சிட்டிங்க. இனிமேல் பெரிய லெவலில் பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுன்றீங்க. இந்த தடைகள் இருக்கே சார், சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்காரு, இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னாக்கா உக்ர தெய்வ வழிபாடுகள் செய்யறதுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. உக்ர தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காளியம்மன், ஐயனார், பெரியசாமி இந்த மாதிரி உக்ர தெய்வங்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள போய் இந்த மாதத்தில் வழிபாடு செய்தீங்கன்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றீங்க. அதே போல் இந்த மாதத்தின் கர்ணநாதன் வழிபாடு மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குங்க. அப்போ இந்த மாதத்தின் கர்ணநாதன் பவகரணம் ஆகிறதுனால பவகரணத்தின் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த மாத காலகட்டத்தில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்தீங்கன்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.